கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம மூன்று முக்கியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கை என்ன? கர்த்தராகிய தேவன் நமக்காகவே தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இவ்வுலகத்தில் நமக்கென்று அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்க வேண்டும். நமக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்ற நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தில் ஒன்று நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே. நம்ம பிதாவின் சித்தம் செய்யும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குதா? உபத்திரவத்தின் வழி நீங்க கடந்து வந்துட்டு இருக்கீங்களா? உங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம, திக்கு திசை தெரியாம ஒரு குழப்பத்துல நீங்க இருக்கிறீங்களா? எவ்வளவோ முயற்சி பண்றா, நான் இந்த உபத்திரவமான இந்த பாடுகள்ல இருந்து என்னால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுடைய சொந்த முயற்சியை செய்ய வேண்டாம். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து வருவதற்கு முதலாவது நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணுமா, ஜெபத்திலே நீங்க உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில நபர் என்ன செய்வாங்க, உபத்திரவத்தின் வழி வருவாங்க, ஆனா ஜெபத்தை மறந்து விடுவாங்க. ஜெபிப்பாங்க, ஆனா ஒரு முழுமையான 100க்கு 100 விசுவாச ஜெபமாக இருக்காது. ஜெபிப்பாங்க என்னுடைய கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று, ஆனா இருதயத்திலேயோ இது மாறுமா மாறாதா என்று ஒரு குழப்பத்துல அவங்க இருப்பாங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இருமனம் உள்ளவர்கள் இடறி விழுவார்கள் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எதையாகிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயத்துடன் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நீங்க பாருங்க. எப்பொழுதும் உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். உங்களுடைய உபத்திரவமான நாட்கள்ல நீங்க இன்று கடந்து வருகிற தற்காலிகமான இந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பாதையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த பாதையில் நீங்கள் பொறுமையா இருந்து நீங்கள் இந்த பாதையை கடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அப்போ யாரெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரீங்களோ, கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்தில் உறுதியா இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவு நேரம் பிற காரியங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஜெபத்துல எவ்வளவு நேரம் தரித்திருக்கிறீங்க என்று நீங்க ஆலோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். நம்ம செய்யணும், செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. யாரையும் நிர்பந்திக்கல, யாரையும் அவர் ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா நமக்கான சட்ட திட்டங்களை அவர் கொடுத்து விட்டாரு. நல்லா அதிகமா வேதத்தை தியானிங்க, சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியுங்க, உங்களுடைய ஜெபத்துல உறுதியா இருங்க. உங்களுடைய உபத்திரவமான கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க பொறுமையா இருந்து அதை மேற்கொள்கிறவர்களை நீங்க மாறுங்க. முதலாவது சொல்லப்பட்டது போல உங்கள் நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமே. புது புது கிருபை நாள், நன்மை நாள் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் நிரப்புங்க.
நீர் இன்று அப்பா எங்களுக்காக கொடுத்த இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கையில் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்பா. எங்கள் உபத்திரவத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா தைரியமாக பொறுமையாக இருக்க போகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய ஜெபத்துல நாங்கள் உறுதியா இருக்க வேண்டும் அப்பா. அநேக குடும்பங்கள் போராட்டத்தின் வழி கடந்து வருகிறார்கள், ஜெபிக்க முடியல. குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் நிமித்தமாக இதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, ஜெபிக்க இயலாதவாறு இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. நீர் அற்புதத்தின் தேவன் அல்லவா அப்பா. நாங்கள் ஒரு மனதாய் உம்மை மாத்திரமே விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் தகப்பன் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. தேவைகளை சந்திங்க தகப்பனே. நெடுநாள் காத்திருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் தாமே உம்முடைய சித்தத்தின்படி பரிபூர்ணமான தேவன் பரிபூர்ணமாய் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்பா நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்க போகிறோம் ஆண்டவரே. எங்கள் உபத்திரவத்தில் நாங்கள் அப்பா உறுதியாய் பொறுமையாய் இருக்க போகிறோம் அப்பா. எங்கள் உபத்திரவத்தில் அப்பா நாங்கள் பொறுமையாய் இருக்க போகிறோம். எங்கள் ஜெபத்தில் நாங்கள் உறுதியாய் இருக்க போகிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. இடரை விழாதபடிக்கு அப்பா வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அப்பா அந்த ஜீவகிற இடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. இடைவிடாமல் ஜெபம் பண்ண உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பரிபூர்ணமான தேவன் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. நீதிமான் பண்ணையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் அப்பா செழித்தோங்க. பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ரைசுவின் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென் என்று நீர் பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனான நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.